அடுத்தது இந்த ஷெல். ஸோ ஷெல்லுங்கிறது அதே தான் ஷெல். ஸோ எவ்வளோ திக்னஸ் ஷெல் கிரியேட் ஆகணும். அடுத்து செக். ஸோ இது ஷெல் வெரிஃபை ஆகிட்டா இல்லையான்னு பார்க்க தான் இந்த ஷெல். செப்பரேட் அப்படிங்கிறது உங்களோட வெவ்வேறு ஆப்ஜெக்ட் தனியாக பிரித்து பார்ப்பீங்க, அதான் இந்த செப்பரேட். அதாவது நிறையா பாடிஸ் இருக்கும்போது தனியாக பிரித்து பார்க்கறதுக்கு உள்ள ஆப்ஷன் இந்த செப்பரேட். ஸோ இதை கமெண்ட் மூலியமாக நீங்கள் பார்த்தது, அதாவது சாலிட் பாடியில் சாலிட் எடிட் அப்படிங்கிற டூலில் பாடிங்கிற ஆப்ஷனில் செப்பரேட் சாலிடுங்கிற 2 ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் அங்கே ஷெல்லில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, செப்பரேட் ஆப்ஜெக்ட். க்ளீன் அப்படிங்கிறது இங்கே உள்ள இந்த க்ளீன் ஆப்ஷன் தான் இங்கே இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே ஐக்கன்ஸ் ஆகும். இந்த ஆப்ஷன் அந்த சாலிட் எடிட்டிங்கிற ஆப்ஷன் எல்லாமே இதில் பார்த்துட்டோம். ஸோ ஆஃப்செட், ஒரு எட்ஜை எப்படி ஆஃப்செட் பண்ணுறது, காப்பி பண்ணுறதும் பார்த்தாச்சு. ஸோ இம்ப்ரிண்ட், ஸோ அந்த பாடியில் எப்படி ஒரு ஃபேஸை இம்ப்ரிண்ட் பண்ணுறது, ஸோ அதுக்குள்ளே இம்ப்ரிண்ட் ஆப்ஷனையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்தது திக்கன். ஸோ திக்கன் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் மாடலிங் யூஸ் ஆகும் போது, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம திக்கனை பார்த்துக்க முடியும். ஸோ இன்டர்ஃபேஸ், ஸோ 2 சாலிட் பாடி இன்டர்செக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அது ஹைலைட் பண்ணி காமிக்கிறப்ப இன்டர்ஃபேஸுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சிலிண்டர் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இது 2க்கும் காமனாக உள்ளது எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஸோ இதுவும் என்டர். ஓகே, ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட் தான் உங்களுக்கு காமனாக இருக்குது, இதை மூவ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதான் 2 காமனாக இருக்குது, அதாவது இன்டர்செக்ட் ஆகிருக்கு. சில கொலிஷன் டிடெக்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க, சில மூவ்மெண்ட்டு கொலிஷன் டிடெக்ஷன் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைப்லைன் இண்டஸ்ட்ரியில் 2 பைப் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது 2 பைப் இன்டர்செக்ட் ஆகுது, அந்த மாதிரி சுச்சுவேஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டர்செக்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ க்ளோஸ், அது இன்டர்ஃபேஸுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். அடுத்தது எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜஸ். ஸோ ஒவ்வொரு எட்ஜஸும் தனித்தனியாக மாறணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரே சாலிட் பாடி, இது தனித்தனி எட்ஜஸாக மாறணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த எட்ஜ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும் பார்க்க போகிறோம். ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றா இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்குவோம். ஸோ எஸ்கேப். ஸோ விஷுவலைஸில் ரியலிஸ்டிக்லேருந்து ஒயர் ஃப்ரேம் வாங்க. ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ கிளிக் பண்ணுறப்ப எல்லாமே ஒன்றா செலக்ட் ஆகுது, அதுமாதிரி இந்த சிலிண்டர் ஒன்றா செலக்ட் ஆகுது. ஏன்னா 3D ஆப்ஜெக்ட்டில் நீ டெவலப் பண்ணதுனால ஒரே ரீஜியனாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் 2D மாடலிங்கில், அதாவது 2D டிராஃப்டிங்கில் எக்ஸ்ப்ளோடுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷன். ஸோ இதை நார்மல் ரியலிஸ்டிக் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ சாலிட் மாடலிங்கில் எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜஸ். ஸோ ஒவ்வொரு எட்ஜஸும் தனித்தனியாக பிரியட்டும். கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த ஃபேஸில் உள்ளது, இந்த மாடலிங் இந்த ஃபீச்சரில் உள்ள ஒவ்வொரு எட்ஜஸும் தனித்தனியாக பிரியட்டும். ஓகே, ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்டர். ஸோ இப்போ நீங்கள் எகெயின் விஷுவலைஸில் ரியலிஸ்டிக்கில் கிளிக் பண்ணி ஒயர் ஃப்ரேம் மாற்றும் போது உங்களுக்கு ஒவ்வொரு எட்ஜும் தனியாக கிளிக் ஆகும். ஸோ இதை நீங்கள் பிரிக்காதனால இது ஒன்றா செலக்ட் ஆகுது, பட் இந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தனியாக செலக்ட் ஆகும். ஸோ திரும்பி இதை ரியலிஸ்டிக்னு மாற்றிக்கிறேன். சாலிட் மாடலிங். ஸோ எக்ஸ்ட்ராக்ட், அதாவது 2D டிராஃப்டிங்கில் எக்ஸ்ப்ளோடும் இது எக்ஸ்ட்ராக்டும் சேம். ஸோ ஸ்லைஸ். ஸோ ஸ்லைஸுங்கிற ஆப்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் 3D ஆப்ஜெக்ட்டை நீங்கள் கட் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதாவது செக்ஷன் பண்ணி உள்ள ஹாலோவாக இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் கட் பண்ணி பார்க்குறது ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஸ்லைஸ். ஸோ ஸ்லைஸ் ஆப்ஷன் மேஜராக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சில இன்டீரியர் காம்பவுண்ட் டிசைன் பண்ணும்போது உள்ள இன்டீரியர் காம்பவுண்ட்ஸை அசம்பிள் பண்ணுறப்ப இந்த மெயின் காம்பவுண்ட், அதாவது இந்த பாடியை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ கட் பண்ணால் மட்டும்தான் உள்ள என்னென்ன காம்பவுண்ட்ஸ் எப்படி பிளேஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்லைஸுங்கிற ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா ஸ்லைஸ் கமெண்ட் மூலியமாக எடுத்துங்க. எந்த ஆப்ஜெக்ட் ஸ்லைஸ் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள், என்டர். ஸோ இப்படி ஸ்லைஸ் பண்ணும்போது எதை பொறுத்து இது கட் ஆகணும், ஒரு பிளானர் ஆப்ஜெக்டையா இல்லை ஒரு சர்ஃபேஸியா இல்லை எக்ஸ் ஆக்சிஸியா இல்லை வியூ, ஒரு உங்கள் வியூவை பொறுத்து ஆகணுமா இல்லை XY பிளைன் YZ XZங்கிற பிளைன் ஆகணுமா இல்லை 3 பாயிண்ட்ஸை பொறுத்து இது கட் ஆகணுமான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பிளானர் ஆப்ஜெக்ட். பிளானர் ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்டர்செக்ட் பண்ணி படம் வரைஞ்சிருக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ள பிளானர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறதுக்காண்டி இதை எஸ்கேப் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள், அதாவது ஹோமில் ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள். ஸோ இந்த ஃபேஸில் ரெக்டாங்கிள் வரைய போகிறோம். ஸோ இது எங்கே இன்டர்செக்ட் ஆகணுமோ அங்கே மூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட், இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ சென்டர் பாயிண்டை ஃபோக்கஸ் பண்ணி இதை மூவ் பண்ணி இங்கே செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை பொறுத்து தான் நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஸ்லைஸ். ஸோ சாலிட்டில் ஸ்லைஸ். எந்த ஆப்ஜெக்ட், இதான் உங்களோட ஆப்ஜெக்ட், என்டர். ஸோ பிளானர் ஆப்ஜெக்ட். ஸோ எந்த பிளான், இதான் உங்களோட பிளானர் ஆப்ஜெக்ட். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிக் இதை பாயிண்ட் ஆன் த டிசைட் சைட், கீப் போத் சைட். ரெண்டுமே வேணுமா இல்லை ஒரு சைடு வேணுமான்னு கேட்குது. ஸோ போத்துன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே இருக்கும்.
ஸோ பி என்டர். கீப் போத் சைடு ரெண்டுமே தனியாக செட் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ஒரே சாலிட் மாடலிங்க ஒரு ஸ்கெட்ச் அது ஒரு க்ளோஸ் லூப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டாக தனியாக பிரிச்சிட முடியும். அடுத்தது இதே ஸ்லைஸுங்கிற ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். ஸ்லைஸ் என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் பிடிக்க போகிறீங்க? ஸோ இதான் அந்த ஆப்ஜெக்டை கட் பண்ண போகிறோம். ஸோ எதை பொறுத்து? ஒரு சர்ஃபேஸை பொறுத்தா எதை பொறுத்துன்னு மாற்றிக்க முடியும். ஸோ சர்ஃபேஸ் அப்படிங்கிறது வேறு எதுவும் சாலிட் மாடியோட சர்ஃபேஸ் உங்களுக்கு இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ் உங்களோட சர்ஃபேஸ் எது? இதான் உங்களோட சர்ஃபேஸ். ஸ்லைஸ் டூல் எடுத்துகிட்டு அதில் எந்த ஆப்ஜெக்ட் கட் பண்ண போகிறீங்களோ ஸ்டார்ட் பண்ணிங்க. அடுத்து உள்ள ஆப்ஷன் சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ் ஆப்ஷன் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு சாலிட் மாடலிங்க நீங்கள் சர்ஃபேஸை வச்சு கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி இந்த ஆப்ஜெக்டை டெலிட் பண்ணிக்கிறேன். இதையும் டெலிட் பண்ணிக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா தனியாக நீங்கள் பிரித்ததுனால தனியாக அது செட் ஆகிருக்கு. ஸோ இந்த இதில் ஒரு சர்ஃபேஸ் மாடலிங் போட போகிறீங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதில் ஒரு லைன் போட்டு அதை சர்ஃபேஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ளைன் இதில் லைன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ப்ளைன் எஃபெக்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மூத்தாக வரைய முடியும். ஸோ இப்போ இந்த லைனை டெலிட் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். இஎக்ஸ்டி என்டர். இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரூட் ஆகுது. அதேமாதிரி இந்த எட்ஜை நீங்கள் கிளிக் பண்ணி திரும்பி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை மூவ் என்டர். இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணிக்கலாம். கண்டினியூ. ஸோ மூவ் பண்ணுறப்ப கண்டிப்பாக எஃப்8 ஆன் பண்ணிங்க. அப்போ இது ஹரிசாண்டலாக மூவ் ஆகும். ஸோ கரெக்டாக இன்டர்செக்ட் மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை பொறுத்து கட் பண்ணணும். ஸோ இந்த 3D ஆப்ஜெக்டை இந்த சர்ஃபேஸை பொறுத்து நீங்கள் கட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஸ்லைஸில் சர்ஃபேஸ் டூல். ஸ்லைஸ் என்டர். எந்த ஆப்ஜெக்ட் உங்களோட 3D ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். என்டர். அதுக்கு அடுத்தது ஒரு சர்ஃபேஸ். ஸோ எஸ் என்டர். எந்த சர்ஃபேஸ்? இப்போ உங்களோட 3D ஆப்ஜெக்ட் இது தனியாக ஸ்ப்ளிட் ஆகிட்டு. ஸோ ஸ்லைஸர் ஆப்ஜெக்ட் டு கீப் ஆர் கீப் போத் சைடு. ஸோ என்டர். ஸோ இப்போ இது தனியாக ஆப்ஜெக்ட், இது தனியாக ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நீங்கள் டெலிட் பண்ணால் அது மட்டும் கீழே தெளிவாக இருக்கும். ஸோ இதுமாதிரி ஒரு சர்ஃபேஸை வச்சு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணாலும் ஸ்லைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேக் ஸ்பேஸில் அகைன் வந்துக்கிறேன். இதை ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் உங்களுக்கு தேவையில்லை, டெலிட். அடுத்து பார்க்க போகிறது ஸ்லைஸில் அடுத்த ஆப்ரேஷன். எந்த ஆப்ஜெக்ட்? இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். என்டர். அடுத்தது ஜெட் ஆக்சிஸை பொறுத்து நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜெட். ஸோ இதான் உங்களோட டெப்த்து. ஸோ நீங்கள் எப்போவுமே படத்தை டாப்பில் வரைஞ்சி ஜெட்டில் டெப்த்து கொடுத்து க்ரியேட் பண்ணுறதுனால அந்த டெப்த்தை பொறுத்து நீங்கள் கட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஜெட் ஆக்சிஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் த பாயிண்ட் எங்கே இருக்கணும் அதை பிக் பண்ணிங்க. ஸோ இதான் உங்களோட செக்ஷன் பிளேன். ஓகே. ஸோ இது தனியாகவும் இருக்கும். ஸோ இதான் உங்களோட ஜெட் ஆக்சிஸ். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சிங்க, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சிங்க. ஸோ இது தனி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ஜெட்டை பொறுத்து, அதாவது ஜெட் ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக வச்சு அதை கிரியேட் ஆகும். ஸோ இப்போக்கி உங்கள் ஜெட் ஆக்சிஸ் கரெக்டாக இதுதான் உங்கள் ஜெட் ஆக்சிஸ். ஸோ ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிறது தான் உங்களோட ஜெட் ஆக்சிஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்றா செலக்ட் ஆகுது. அடுத்தது ஸ்லைஸ் டூல் என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்? இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் XY, YZ அண்ட் XZ 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ XYங்கிறது டாப் லைன். ஸோ டாப்பை பொறுத்து நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா XY. ஸ்பெசிஃபிக் த பாயிண்ட். ஸோ எந்த இடத்துல இது கட் ஆகணும்? ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சாலும் சரி. ஸோ ஒருத்தர் நீங்கள் பாயிண்ட் செட் பண்ணீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணுறோம். டிசைட் போத் சைடு. ஸோ நீ கிளிக் பண்ணுற இடம் அது ஹரிசாண்டல். ஸோ டாப் அப்படிங்கிறது, அதாவது XY அப்படிங்கிறது இந்த டாப் லைன் EXY. ஸோ டாப்லேருந்து பார்த்தா அது கட் ஆகும். ஸோ டாப்லேருந்து இந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் பிக் பண்ணிட்டீங்க. ஸோ இது ஆஃபாக இருக்குது. ஸோ இது கேன்சல். ஸோ ஸ்லைஸ் அடுத்த ஆப்ரேஷன். இந்த ஆப்ஜெக்ட் எதை பொறுத்து கட் ஆக போகுதுன்னா YZ. அதாவது இந்த Y இங்கே இருக்குது, Z இங்கே இருக்குது. அதாவது சிலிண்டரை இப்படி பர்பெண்டிகுலராக கட் பண்ண போகுது YZ. ஸோ அந்த YZங்கிற பிளான் எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். கீப் போத் சைடு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது தனியாக இருக்கும். ஏன்னா YZ அப்படிங்கிறது இதுதான் YZ. ஸோ இதுக்கு பேரலாக நான் ரெக்டாங்கில் வரைஞ்சி கட் பண்ணுறதும் இந்த YZம் சேம் தான். ஸோ இதையும் பேக் ஸ்பேஸ் மூலியமாக நான் பழையபடி கொண்டு வந்துடுறேன். ஸோ அடுத்த ஆப்ரேஷன் ஸ்லைஸ் என்டர்.
ஸோ எந்த ஆப்ஜெக்ட் இதான் உங்களோட ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ இதில் XZ அதாவது இந்த சைடில் இப்படி கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். XZ எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருக்கும், இது எக்ஸும் இது செட். ஸோ இந்த கிராஸாக அதாவது உங்களுக்கு பர்பண்டிகுலராக நார்த் டு சவுத் கட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த சவுத் ஆப்ஷன், இந்த XZ ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு காண்டி ZXன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே அதில் இருக்கணும், கடையும் சென்டரில் தான் இருக்கணும். ஓகே, இப்போ இது தனியாக ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ எக்ஸில் நீங்கள் XY பிளேனில் கட் பண்ணிங்கன்னா கீழே மேலேயும் கட் ஆகும். YZ பிளேனில் எனக்கு அந்த சைடு ஆஃபாக இந்த சைடு ஆஃபான்னு கேட்டாகும். இப்போ லெஃப்ட் சைடாக ரைட் சைடானு கிரியேட் ஆகுது. ஸோ இதை பழையபடி நான் ஒரிஜினல் ஆப்ஷனுக்கு கொண்டு வந்துடுறேன். ஓகே, அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது நீங்களாக ஒரு 3 பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணி அதை பொறுத்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி இதை வெயிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இதை ஐசோமெட்ரிக் வியூக்கு செட் பண்ணிக்குவோம். ஸோ ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஐசோமெட்ரிக் டெவலப் ஆகும். பர்ஸ்பெக்டிவில் இருக்கிறதுனால ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது ஐக்கானில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறது மூலிமா இந்த பர்ஸ்பெக்டிவை பேரலாக மாற்ற முடியும். ஸோ இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸை ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் கட் பண்ணி பார்க்கணும். Z டைரக்ஷன் Y டைரக்ஷன் Z அப்படிங்கிற இல்லாமல், ஸோ ஒரு பிளானை பொறுத்து இல்லாமையோ இல்லை எந்த சர்ஃபேஸும் இல்லாமல் இதை கட் பண்ணணும் அப்படின்னா ஸ்லைஸ் என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் இதான் உங்களோட ஆப்ஜெக்ட், கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ இதில் உள்ள XYZங்கிற 3 ஆப்ஷன் இருக்கும். அடுத்து 3 பாயிண்ட் ஆப்ஷன். ஸோ 3 பாயிண்ட் ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே இருக்கணும், நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இங்கே இருக்கணும், 3வது பாயிண்ட் இங்கே இருக்கணும். ஸோ என்டர். ஸோ நீங்கள் சேவ் பண்ண இது ஒரு செக்ஷனாகவும் இது ஒரு செக்ஷனாகவும் ட்ராவல் ஆகிரும். ஸோ கட் பண்ணி நீங்கள் காமிக்கணும், இல்லை ஒரு டீட்டெயில் வியூ காமிக்கணும், அந்த மாதிரி இடத்துல இது யூஸ் பண்ணிக்க தான் இந்த ஸ்லைஸில் உள்ள ஆப்ஷன், ஸ்லைஸில் உள்ள 3 பாயிண்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்தது ஸ்லைஸில் எந்த ஆப்ஜெக்ட் சேவ் பண்ண போகிறீங்க, இந்த ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ இங்கே அகைன் நான் 3 பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்போ தேவை இந்த பாயிண்ட் ஒன்று, இந்த பாயிண்ட் ஒன்று, இந்த பாயிண்ட் ஒன்று, என்டர். இப்போ இது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும், அடுத்து அகைன் இது தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் சேவ் பண்ண 3 பாயிண்ட் இது ஒன்று இருக்கும், இங்கே சேட் ஆனது இங்கே ஹைட் ஆகி இங்கே பிக் ஆகிட்டு அடுத்தது இங்கே. ஸோ 3 ஆப்ஜெக்ட் நீங்கள் தனியாக கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ இது 1, இது 2, இது 3. ஸோ தனித்தனியாக சேட் பண்ணி இந்த ஸ்லைஸை உங்களால் பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ சாலிட்டில் ஸ்லைஸ் பார்த்தாச்சு. ஸோ சாலிட்டில் உள்ள இந்த திக்கான ஆப்ரேஷன் மட்டும் பார்க்கல. அது எப்போ யூஸ் ஆகும்னா சர்ஃபேஸ் டூலில் யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் சர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு லைன்ஸ் இல்லை சம்திங் கிரியேட் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் வேணுமோ அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ F8 ஆன் பண்ணி இந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக போடுவோம். ஸோ உங்கள் பிளான் எதுவும் போட போகிறீங்க, சம்திங் எதுவும் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளானை ஃபஸ்ட் ட்ரா பண்ணிட்டு இந்த லைனுக்கு நீங்கள் திக்னஸ் கொடுக்கணும், இல்லை வேறு எதுவும் கொடுக்கணும் அப்படின்னா திக்னஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் இதை சர்ஃபேஸை டெவலப் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸ்ட்ரூட் என்டர். ஸோ இந்த லைன்ஸ், ஸோ நீங்கள் சேவ் பண்ணுற லைன் எல்லாமே ஒரு சர்ஃபேஸாக எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ எவ்வளோ ஹைட்டு நீங்கள் கொடுத்துக்க முடியும், ஒரு 2. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு பிளான் ரெடி பண்ணுறீங்க, இது மாதிரி அவுட்டர் ஷேப் ரெடி பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் தான் திக்னஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த திக்கனுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு பாட்டில் டிசைன் பண்ணுறீங்க, ஸோ பாட்டிலோட அவுட்டர் ஷேப் ஏரியா மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு எவ்வளோ திக்னஸ் உங்களுக்கு பாட்டில் இருக்கோ அந்த பாட்டிலுக்கு திக்கன் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பாட்டில் 2 விதமாக ரெடி பண்ணலாம். ஸோ சாயிலை டெவலப் பண்ணி அதை ஷெல் பண்ணுறது மூலியமாகவும், இல்லை சர்ஃபேஸை டெவலப் பண்ணி இதை திக்கன் பண்ணுறது மூலியமாகவும் உங்களோட பாட்டில் ரெடி பண்ண முடியும். ஸோ இது இப்போ திக்னஸ் உங்கள் வால் திக்னஸ் எவ்வளோதோ அதை கொடுத்து திக்கன் பண்ணிக்க முடியும். ஸோ சாலிடில் திக்கன், எந்த சர்ஃபேஸ் திக்கன் ஆகணும், இந்த சர்ஃபேஸ் எல்லாமே சேவ் பண்ணுங்கள். ஸோ எந்த டேரக்ஷனில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அந்த டேரக்ஷன் தான் மெட்டீரியல் ஆட் ஆகும். ஸோ அப்போனால எல்லாமே ஒரு டேரக்ஷனில் ஆட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ எவ்வளோ திக்னஸ், ஒரு 0.2 திக்னஸ் ஆட் ஆகணும். நீங்கள் சேவ் பண்ணி வச்செல்லாம் 0.2 திக்னஸ் ஆட் ஆகிரும். பட் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு ஃபேஸும் கனெக்ட் ஆகாதனால இப்படி தான் டெவலப் ஆகிருக்கும். ஸோ ஒரு சைடு கனெக்ட் ஆகியும் ஒரு சைடு கனெக்ட் ஆகாமையும். சரி, எப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஷேப்பை சர்ஃபேஸ் மாதிரி டிசைன் பண்ணுறது, அதுக்கு எப்படி திக்கன் கொடுக்குறதுங்கிறத நம்ம சர்ஃபேஸ் மாதிரி பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட் ஆஃப் திக்கன். ஸோ இந்த சாப்டரில் சாலிட் எடிட்டிங்கில் டூல்ஸ், அதாவது இந்த ஃபேஸ் ஆப்ரேஷன், எட்ஜ் ஆப்ரேஷன், பாடி ஆப்ரேஷன் அண்ட் ஸ்லைஸ் திக்கனுங்கிற நிறைய ஆப்ரேஷனை பார்த்துட்டோம். ஸோ இந்த சாப்டரில் சாலிட் எடிட்டிங் முடிஞ்சிட்டு, அதுக்கு அடுத்து வர்ற சாப்டரில் எப்படி சாலிட் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த சாப்டரில் எப்படி சாலிட் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம்.